மேடவாக்கம் லொகேஷன் தாங்க. மேடவாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொகேட்டாக இருக்க ஒரு 3 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க பாதி பேர் நம்ம சஸ்கோல் ஃபேமிலியில் தான் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மற்ற வீடு எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கும்போது வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இப்போ ரோடே போட்டாங்க. இன்னொரு அப்டேட் உங்களுக்கு நான் பண்ணிடுறேங்க பாருங்கள். நீங்கள் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, என்னால் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண முடியுது. நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ, நீங்கள் என் மேலே வச்ச அன்போட பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்காம இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேங்க. அது உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்மளுக்கு அந்த வராண்டா ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கிரானைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் வந்துடுங்க. அதில் பாருங்களேன், அந்த ஸ்பாட் லைட்லாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அங்கே ஒரு CCTV கேமரா இருக்கும். செக்யூரிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரிங்களா. ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஹாலுக்கு மேலே பாருங்களேன், ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சீலுமே பார்த்தீங்கன்னா இந்த பூஜாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பூஜாரம் செட்டப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. கிச்சன் மேடை எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் லொக்கேஷன் தாங்க. மேடவாக்கத்திலே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 3 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்டை பார்த்தோன்னா முதல்ல எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வீடியோ கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், வண்டி வந்துகிட்டே இருக்குது. நம்ம உள்ளவே பேசிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வண்டி தொடர்ந்து வருதுங்க, வீடியோவே எடுக்க முடியல. ரோடு இப்போ தான் ரீசெண்டாக போட்டாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க பாதி பேர் நம்ம சஸ்கோல் ஃபேமிலியில் தான் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மற்ற வீடு எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கும்போது வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இப்போ ரோடே போட்டாங்க. இன்னொரு அப்டேட் உங்களுக்கு நான் பண்ணிடுறேங்க பாருங்கள். எப்பவுமே நம்ம சஸ்கோல் சொன்னாலும் என்கிட்ட கேட்டிங்க ரோட்லாம் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோட்லாம் போட்டாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணி தான் காட்டுறேன். அப்படியே உள்ள வாங்க. எப்பவுமே சைட் வந்து பார்க்கும்போது என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஹரி நீங்களே சொல்லிடுறீங்க ரோட்லாம் எப்படி போடுவாங்க, நீங்களே சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதனா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ப்ரூஃபோடு தான் சொல்லுவேன். ப்ரூஃப் இல்லாமல் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். காவாவும் உங்களுக்கு கட்டிட்டாங்க. ஆப்போசிட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு அந்த காவா எல்லாமே கட்டிட்டாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த சிமெண்ட் ரோட் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு சிமெண்ட் ரோட் எல்லாமே போட்டாங்க. இன்னொரு அப்டேட் உங்களுக்கு தரேன். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 வீடு நான் சொல்லியிருந்தேன். 6 வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 வீடு சோல்ட் ஆகி ஆளே வந்துட்டாங்க. ஒரே ஒரு வீடு மட்டும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது சரிங்களா. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றாங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போடுறோம். நான் எல்லாருமே நம்ம ஆஃபீஸும் வரீங்க, வந்து பேசும்போது சார் நீங்கள் ஓனர்கிட்ட பேசுங்க ரேட். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ரேட்லாம் கம்மியாக தான் போடுறோம் சரிங்களா. நெகோசியேஷன் சின்ன நெகோசியேஷன் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என் மேலே அவ்வளோ அன்பு, நான் அவங்க கூட பேசுனதில்லை, அவங்களே என் கூட பேசுனதில்லை. என்னோடய வீடியோஸ் டெய்லியும் பார்க்குறேன், உங்கள் வீடியோஸ் நான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கேன் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பேசும்போது நீங்கள் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, என்னால் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண முடியுது. நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ, நீங்கள் என் மேலே வச்ச அன்போட பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்காம இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேங்க. அது உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் என் மேலே கொடுக்குற அன்புக்கு உங்கள் மேலே நான் பல மடங்காக அன்பு கொடுக்காம நான் போக மாட்டேன். அது ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன் சரிங்களா. சரிங்க, இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா மதுரை எல்லாமே பார்த்துடலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் எல்லாமே இருக்குங்க. பக்கத்தில் ப்ரீ ஸ்கூல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மேடவாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. மேடவாக்கம் CBI காலனினா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் மேடவாக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் கூட்டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீதம் ஹோட்டல் எல்லாமே இருக்கும் சரிங்களா. கீதம் ஹோட்டல் தானோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் ஃப்ளைஓவர் ஏறுவீங்க. அந்த ஃப்ளைஓவர் நீங்கள் ஏறி இறங்கினா ஜெய்சன் கிட்ட போய் நீங்கள் இறங்கிடுவீங்க சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டிவைடர் ஒன்று கட் ஆகும். எக்ஸாக்டாக அந்த டிவைடர் நீங்கள் கட்டானா எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா. எலிவேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த பில்டர் கிட்ட பார்த்தா ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக ப்ராஜெக்ட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பில்டருங்க இவங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த சூப்பர்வைசர் அது மாதிரிலாம் வச்சு பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க பேஸ்மெண்ட் பல்ல நோண்டுலேருந்து அவங்க டாப் அந்த டேங்க் கட்டி முடிக்கிற வரைக்கும் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கூட இருந்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. அது எல்லாமே நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இது ஃபுல்லாக நம்மளுக்கு பாத்வே வருங்க. பாத்வேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் காரே உள்ளே போயிட்டு வரலாம். நல்ல ஒரு பெரிய பாத்வே இருக்குது சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3-4 கார் பார்க்கிங் வந்துடும்.
பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கார் பார்க்கிங் வந்துருங்க. ஸோ சைட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் பேக் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. நம்மளோட கார் பார்க்கிங் பார்த்தா நம்மளுக்கு பேக் சைடு வரும் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய பாத்வே இருக்குது. அது மாதிரி 6 காருமே உள்ளே ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணிலாம் வராதுங்க. தண்ணி வராத ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் மேடவாக்கம் லொக்கேஷன் ரெடி டு வாக்கபிள் ஸ்டேஜில் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டில் நல்ல ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டியாச்சும் அந்த சைட் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு CCTV கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் போர்வெல் வந்துருவாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தா நம்மளுக்கு அந்த வராண்டா ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கிரானைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் வந்துருவாங்க. ஏன்னா நம்ம சர்க்கிள் சொன்னாங்க எப்பவுமே கேட்பீங்க ஹரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருந்தால் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாமே நான் விஷுவலாக காட்டுறேன். ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக பாருங்கள். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் வந்துருங்க. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தா 6 வீடு சொல்லியிருந்தேன். இந்த ப்ராஜெக்ட்டில் 4 வீடு நம்ம சஸ்கல் ஃபேமிலியை வாங்கிட்டாங்க சரிங்களா. அதான் சொல்கிறேன், இந்த பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம சஸ்கல் ஃபேமிலி தான் இருக்காங்க. ஒரே ஒரு வீடு இருக்குது, அதுவும் நம்ம சஸ்கல் ஃபேமிலியில் இருக்கவங்களே வாங்கலாம்னு நான் ஆசைப்பட்றேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. இந்த லாபி ஃபுல்லாகவே பார்த்தா கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்களேன் அந்த ஸ்பாட் லைட்லாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அங்கே ஒரு CCTV கேமரா இருக்கும். செக்யூரிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு ஸ்டார் கேஸ் இந்த கைப்பிடிலாம் SS நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஒரு வீடுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. அதனால உங்களுக்கு ரொம்ப பிரைவசியாகவும் இருக்கும் சரிங்களா. லிஃப்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1107 ஸ்கொயர் ஃபீட் 1107 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. யூடிஎஸ் பொறுத்தவரைக்கும் 38% 38% நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடுவாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கோடையில் டீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. இருங்க லைட் போட்டுடலாம். இந்த டோருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த EB ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. ஆன் பண்ணி விட்டுனே பாருங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஹாலை பாருங்க நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. ஹாலுக்கு மேலே பாருங்களேன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு அந்த லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பூஜா ரூம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க, இது நம்மளுக்கு ஒரு பால்கனி செட்டப்புங்க. ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அதுக்கான ப்ரொவிஷனு, உங்களுக்கு தண்ணி போடுற அவுட் லைட் பாயிண்ட், சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் UPVCயில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே இங்கேருந்து ஹாலை பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டிவி யூனிட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஆப்போசிட் சைடில் நீங்கள் சோஃபா போகிற மாதிரி அதுக்கான ஸ்பேஸும் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. கிச்சன் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. நம்ம சஸ்பெல் ஃபேமிலியில் இருக்க அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. கிச்சன் மேடை எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. மேலே பாருங்கள் ஒரு L ஷேப்பில் நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய லேஃப்ட்டு கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணிங்கன்னா பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பக்கத்தில் பாருங்கள் ப்ரீ ஸ்கூலுங்க. நம்ம பக்கத்து பில்டிங்கே நம்மளுக்கு ப்ரீ ஸ்கூல் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து வாங்க நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே இந்த ப்ராஜெக்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பாருங்கள் அந்த லேஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்குள்ளேயே தான் இருக்குது. இந்த வால்குள்ளேயே கபோர்ட்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் சைஸும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. லேஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே நம்மளுக்கு ஒரு AC பாயிண்ட் வந்துருங்க. இங்கேருந்து ஹாலை பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க.
காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு 6 ஃபீட் வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைடில் ஒரு கிளாஸ் செட் இருக்கு. ஆஸ் யூஷுவல் ஒரு ரெஸ்ட் ரூமில் என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸ் வந்துடும் சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. ஆல்ரெடி ஒரு பெட்ரூம் பார்த்துரும். இந்த பெட்ரூமை பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க, நம்மளுக்கு அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்குள்ளேயே தாங்க இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்கு. ஒரு ஏசி பாயிண்ட்டும் வந்துடும். லாஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. நீங்கள் மேடவாக்கம் லொக்கேஷனில் ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் நல்ல ஒரு ஸ்பேஷியாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு வாட்டியே சைட் விசிட் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மேலே பாருங்களேன், அந்த யூபிவிசி வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரோஷன் பாயிண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்கு. இங்கேயும் பாருங்க, கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளே தான் இருக்கு. இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்மளுக்கு அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு லேஃப்ட்ல இருக்கு. ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்க, நியூ மாடல் டைட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் வரும். ஆஸ் யூஷுவல் ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. வீடு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு 3 வாட்டி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேயே ப்ராப்பர்ட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருமே ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் மேற்கொண்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நல்லா இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6100 6100 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதர் காஸ்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் என்ன வருதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக டிஸ்கஸ் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் மேடவாக்கம் லொக்கேஷனில் ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள்கிட்ட யாரா ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சியாக சேல்ஸ் பண்ணணும், எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டும் பண்ணி தராங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.